வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி மாநகர செயலாளருமான தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான சீதா செல்லப்பாண்டியன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். தமிழக வெற்றிக் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் கௌதம் பாண்டியன் தலைமையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தீனதயாளன், தமிழக வெற்றிக் கழக தூத்துக்குடி புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் முனீஸ்வரன் உள்ளிட்ட சுமார் 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி மாநகர செயலாளருமான தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளருமான சீதா செல்லப்பாண்டியன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளருமான சீதா செல்லப்பாண்டியன் கழக துண்டு அணிவித்து அனைவரையும் வரவேற்று எடப்பாடி கே. பழனிசாமி மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விலகி தூத்துக்குடி புறநகர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கௌதம் பாண்டியன் பேசுகையில், நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு வழியில் செல்கிறார், 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னொரு வழியில் செல்கிறார்கள். நாங்கள் நடிகர் விஜயை நம்பி சென்று இன்று தெருவில் நிற்கிறோம். அதனால் தாய் கழகம் அதிமுகவில் இன்று இணைந்து உள்ளோம் என்று கௌதம் பாண்டியன் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த தமிழக வெற்றிக் கழகத்தை நிறைய வாழ்த்து பேசிய தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் பேசுகையில், அதிமுகவை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரமில்லை. உங்களின் சந்தோஷம் மற்றும் துக்கத்தில் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். நமது ஒரே லட்சியம் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பணியாற்ற வேண்டும் என்று வேட்பாளர் செல்லப்பாண்டியன் பேசினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஜோதிமணி, நடராஜன், சந்தனப்பட்டு, ஜீவா பாண்டியன், அருண்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நன்றி. வணக்கம். இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் எங்கள் பாசமிகு அப்பா சீனாத்தனா செல்லப்பாண்டியன் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களது தாய் கழகத்திலே நாங்கள் அனைவரும் இன்றைய தினம் இணைந்துள்ளோம். நாங்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போனோம். மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே எங்களுக்கு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக தலைவர் ஒரு வழி, அவர் கீழே 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு வழி, மாவட்ட கழக செயலாளர் ஒரு வழி சொல்லி எங்களை தெரு வழியாக விட்டுட்டாங்க. அந்த வழிலாம் வேண்டாம், அதெல்லாம் மாய. உண்மையான ஒரே இயக்கம் மக்களுக்கான இயக்கம், புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மா வளர்த்த இயக்கம், அண்ணன் எடப்பாடியார் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கமான பொன்னான இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாம் இன்றைய தினம் இணைஞ்சிருக்கோம். இந்த இணைஞ்சது இதோட மட்டும் போக மாட்டோம். இதில் எல்லாருமே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட 52 வார்டு நம்ம மாநகராட்சியில் 52 வார்டுலேருந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு இளைஞர்கள் நினைச்சா ஆளுக்கு 100 ஓட்டு எங்களால் குறைஞ்சது வாங்கி தர முடியும். அதை கண்டிப்பான முறையில் நாங்கள் வாங்கி தருவோம். இங்கே பக்கத்தில் இருக்கிற அமைச்சருக்கு இது மூலமாக ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கும். நாங்களும் அமைச்சர் ஏரியா தான், மேயர் ஏரியா தான், சும்மா ரோட போகிறேன்னு பெயிண்டை தான் அடிச்சுட்டு போயிருக்காங்க. சும்மா காணை கட்டுறேன்னு சொல்லி சும்மா பேருக்கு தான் பாதி இடத்துல கட்டி பாதி கட்டாமல் இருக்காங்க. எல்லாமே ஏமாச்சு
அதனால் மாண்புமிகு அமைச்சருக்கு எங்களுடைய வருங்கால அமைச்சர் சீனாதானா செல்லப்பாண்டியன் சார்பாக நாங்கள் அனைவரும் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு எங்களுடைய பொன்னான வாக்குகளையும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் எங்களுக்கு சார்ந்த நண்பர்களையும் நாங்கள் எங்களுடைய சமூக வலைதளங்கள் மற்றும் பிற நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்தித்து எங்களுடைய வாக்குகளை இரட்டைலை சின்னத்திலே கண்டிப்பான முறையில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் எங்களுடைய வெற்றி வேட்பாளரை எதிர்த்து நிற்கும் அமைச்சரை டெபாசிட் இழக்க வைப்போம் என்று இந்த இளைஞர்கள் மத்தியில் நாங்கள் அனைவரும் சூழ்நிலையாக தெரிவித்து எங்களுக்கு இந்த கழகத்திலே இணைக்க எங்களுக்கு வாய்ப்பளித்த அப்பா சீனாதானா செல்லப்பாண்டியனுக்கும் மற்றும் கழக தோழர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் 2026 முதலாள் முதலமைச்சராக ஆக இருக்கின்ற மரியாதைக்குரிய அந்த எடப்பாடியாருடைய ஆட்சியோடு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இரட்டை சின்னத்தில் ஆட்சி கேட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் வந்த பொழுது என்னுடைய அன்பு மகன் மரியாதைக்குரிய கௌதம் பாண்டியன் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஹரி, கௌதம், விக்கி, மதி, சதீஷ், கரண் மற்றும் ஏழையா அன்புக்குள்ளால் எல்லா பேரையும் சொல்லணும். அதனால் ஒரு கதை சொல்ல முடியாதனால தயவுசெய்து பேர் சொல்லலாம்னு நினச்சிக்கோங்க. வந்திருக்கின்ற அனைத்து அன்பு தமிழ்வாழ் அத்துடைய வீரருக்கும் என்னுடைய இணையங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. எங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடப்பேன். கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கையை பாத்திரமா நடப்பேன். உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா வகையிலையும் நான் கலந்து கொள்வேன். நீங்க எனக்கு உறுதியாக இருந்து நம்முடைய சின்னமா மாநில எதிர்ப்பு அம்மா இருந்த சின்னமானவர்களுக்கு வாக்கு கேட்டு என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா அரவணையத்தை கலந்து கொள்வதை யாரும் வந்தவரை பெருமையாக ஆக்காது. என்றைக்குமே அனைத்து அண்ணா அரவணையத்தை களத்தில் நம்பி வந்தவர்கள் வாழ்வடைவார்களே தவிர தாழ்வடைய மாட்டார்கள். அந்த அடிப்படையே உங்களுடைய மனமும் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் சார்பாக வருக 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 என வரவேற்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.